தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி லதா முன்னிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தொடக்க விழாவில் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய லதா பேசுகையில், இந்த வருடத்தில் இது 2வது நாடு தழுவிய தேசிய மக்கள் நீதிமன்றம் என்றும் வழக்காடிகள் நிலுவையில் உள்ள தங்கள் வழக்குகளை சமரசமாக பேசி தீர்வு காணலாம் என்றும் வழக்கில் இரு தரப்பினருக்குமே வெற்றி என்றும் இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அதிக நேரத்தை செலவிட்டு குழந்தைகளை நல்வழிப்படுத்தி சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து அயலகத்தாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார். மோட்டார் வாகன விபத்து வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 33 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை ஆகிய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கிக் கடன் வழக்குகள், காசோலை வழக்குகள், நிதி நிறுவன வழக்குகள், பாக பிரிவினை வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் 904 வழக்குகளில் 11,54,93,158 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சிறப்பு மாவட்ட நீதிபதி லீலா, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் சாந்தி, முதன்மை சார்பு நீதிபதி ஜெனிஃபர், கூடுதல் சார்பு நீதிபதி சுரேஷ்குமார், சிறப்பு சார்பு நீதிபதி ஜெயந்தி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பத்மநாபன், முதலாவது நீதித்துறை நடுவர் தேவராஜ், மாவட்ட உரிமையியல் நீதிபதி சுந்தரமூர்த்தி, கூடுதல் மகிழா நீதிபதி செல்வி மிஸ்பா செல்வ பிரியங்கா, வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கோவிந்தராஜலு மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்திற்கான ஏற்பாடுகளை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் செய்யப்பட்டது. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோமே தவிர நாம சம்பாதிச்சு வெச்சதை அதை பாதுகாக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கிறோமா, இல்ல நமக்குள்ள உட்கார்ந்து என்ன தம்பி நீ என்ன நடந்துச்சு உன் ஸ்கூல்ல, என்ன கத்துக்கிட்ட நீ இதுல இந்த விஷயங்கள்லாம் நீ கத்துக்கிட்டு இல்லையா, இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒரு காலம். ஆனா அதெல்லாம் இப்ப நடக்குதா? இல்லையே. அப்போ நாம் வெறும் காசை மட்டுமே எதிர்பார்த்து ஓடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய ஜெனரேஷனை நாம எப்படி பாதுகாக்கிறது? அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுத்து உட்கார்பாத வரேன்னு சொல்றதுக்கு நமக்கு நேரமே இல்லை. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியான வாழ்க்கையிலேயே நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த குழந்தைகளை நாம வளர்க்கறதுக்கு மாற்றம் தேவையாக இருக்கிறது. இப்ப என்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும்? என்னதான் நான் வேலை பார்த்தாலும் என்னதான் செஞ்சாலும் இந்த குழந்தைங்களுக்கு நாம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். அதை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா கூட இதே கூட்டு வச்சு உட்காந்து வச்சு இதே நான் அப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தேவையா இல்லை. ஏன்னா நெட்டை பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க, நல்லதோ கெட்டதோ அத்தனையும் கத்துக்கிறாங்க. அப்போ நாம அவர்களுக்கு எந்த விதத்தில் புரிய வைக்க முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். சரியா? சரி, இதை ஏன் இதே போடுற டாபிக் இந்த டாபிக் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி செலவிட்டு அவர்களுக்கு நான் என்ன நடந்தது, முன்ன என்ன நடந்தது, இப்ப நடக்கின்ற பாதை எப்படி இருக்கு, நீ இதுல மாட்டிக்கிட்ட கூடாதுன்னா நீ எப்படி வாழணுங்கிறத முதல்ல கற்றுக்கு. அதுக்கு பின்னிட்டு அவங்களே யோசிக்க தெரிஞ்சவர்களாக அவர்கள் ஆகிவிடும் போது நிச்சயமா அந்த சமுதாயம் நல்லா கண்டிப்பாக அப்போ அவரவரை